ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு புதினா ரைஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ புதினா ரைஸ்க்கு நம்ம வந்து அஸ்யூஷுவல் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, பச்சை மிளகா, ஒரு இஞ்சி போட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிட்டு உள்ள போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. வதக்கி விடும்போது இந்த மசாலாவையும் சேர்த்து போட்டுருங்க. என்னென்னா இங்கே கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அது மட்டும் போட்டுருங்க. அப்புறம் மறைச்சி வச்ச தண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அரிசி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிடுங்க. தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கடையில் நான் வந்து சப்பாத்தி செய்கிறதுக்காக மாவு மிஷினில் போட்டுட்டு சப்பாத்தியும் கையோடு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டுட்டேன். ஸோ ஆட்டா மேக்கர் மிஷின் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே போட்டு அதையும் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா காலையில் கொஞ்சம் வெளியில் போகணுங்கிறனால இந்த வேலையெல்லாம் பண்ணினேன். ஸோ சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. கூடவே வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட புதினா சாதம் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருந்தது. இப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாதம். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். காலையில் நீங்கள் வச்சுட்டு கூட பச்சடி இல்லைன்னா முட்டை தொக்கு இல்லை ஃப்ரை அந்த மாதிரி இதை வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே கொடுத்துட்டேன். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடித்தாச்சு. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ட்ராப் பண்ணுங்கள். என்னாலும் போனாலே தேங்க்யூ ஸோ மச்.